வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்று கருத்து. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர முடியாது என மறுத்துள்ள கர்நாடக அரசை கண்டித்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். காவிரி நீரை உடனடியாக விடுவித்திட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்த தீர்மானம் கொண்டு வந்ததாக முதலமைச்சர் அறிவிப்பு. என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள ஒருமனதாக முடிவு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை காக்க அனைவரும் ஒன்றாக திரள வேண்டும் என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அழைப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக பேட்டி. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதற்கு பச்சை கொடி காட்டி அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள். கேரளாவில் பதுங்கியிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் நடவடிக்கை. கேரளாவில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூர் அழைத்து வந்தது சிபிசிஐடி. தின்னப்பான் நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை. செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொய் வழக்குகள் யாவையும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சட்டப்பூர்வமாக சந்தித்து வெல்வார் என்றும் இபிஎஸ் உறுதி. தமிழக உள்துறை செயலர் அமுதா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பணியிட மாற்றம். புதிய உள்துறை செயலராக தீரஜ்குமாரை நியமித்து அரசு உத்தரவு. பள்ளி கல்வித்துறை செயலர் குமரகுருபன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமனம். மதுமதி ஐஏஎஸ் பள்ளி கல்வித்துறை செயலராக நியமனம். தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி இடமாற்றம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, கடலூர், கன்னியாகுமரி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி. கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர். மகாதேவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக என். கோட்டீஸ்வர் சிங், ஆர். மகாதேவன் நியமனம். கொலிஜியம் பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு.
திண்டிவனம் அருகே இரு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை. சிறுமிகளின் உறவினர்கள் 15 பேருக்கும் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் அதிரடி. வங்கி ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மை ஆராயக் கோரி செந்தில் பாலாஜி புதிய மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக அன்னியூர் சிவா பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர் அப்பாவு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் வற்புறுத்தியும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் தமிழ்நாடு அரசின் மின் கட்டண உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிர்வாக திறமையின்மையால் ஏற்படும் சுமையை மக்கள் மீது திணிப்பது அநியாயம் என்ற காட்டம். கிராமப்புற குடிசை வீடுகளுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். நைனா நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேரிடம் சிபிசிஐடி விசாரணை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழில் அதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை சேப்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் மினி ஸ்டேடியத்தை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கோபாலபுரத்தில் அமைக்கப்பட்டு வரும் குத்துச்சண்டை பயிற்சி நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். நடிகை கௌதமியின் சொத்துக்களை அபகரித்த விவகாரத்தில் அழகப்பன் மீண்டும் கைது. காஞ்சிபுரத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கைது செய்து விசாரணை. நெல்லை மாவட்ட அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே சாதி மோதல்கள் அதிகரித்து வருவதன் எதிரொலி. 7 அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் ஆசிரியர்களை கூண்டோடு பணியிட மாற்றம் செய்ய பள்ளி கல்வித்துறை ஆலோசனை. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளில் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. இறந்த குழந்தைகளின் படங்கள் அடங்கிய டிஜிட்டல் பதாகை முன்பு மலர் வளையம் வைத்து பெற்றோர் கண்ணீர் அஞ்சலி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் பில்லூர் அணை நிரம்பியது. உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. நீலகிரியில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். கோவை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழையினால் மாயார் ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கியது. தெப்பக்காடு வழியாக கூடலூர் கர்நாடகா செல்ல போக்குவரத்திற்கு தடை. நீலகிரி மாவட்டத்தில் தீவிரமடைந்து வரும் தென்மேற்கு பருவமழை. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவு.
நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை எதிரொலி தொட்டபெட்டா காட்சிமுனை மற்றும் ஃபைன் ஃபாரஸ்ட் ஆகிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடல். கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழையினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. மழை தொடர்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்று தடை. தொடர் கனமழையினால் வறண்டு காணப்பட்ட வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடக்கம். ஆற்றில் நுரை பொங்கி வரும் தண்ணீரால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ரா போன்று பந்து வீசும் பாகிஸ்தான் சிறுவன். பும்ராவை போன்று உடல் மொழியுடன் துல்லியமாக பந்து வீசும் காட்சி இணையத்தில் வைரல்.